பெரும்பாலான கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்கின்ற காரணத்தினால் 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாமல் நல்ல மாதிரியான மாதமாகவே இந்த செப்டம்பர் மாதம் இப்போது கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் செப்டம்பர் மாத பலனை 2 பலனாக சொல்லுவேன். மாதம் முழுவதும் சுபரான சுக்கிரன் உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அட்டகாசமான மாதங்க. வியாபார பெருமக்கள், தொழில் முனைவர்களுக்கு சிலருக்கு கடன்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. பாருங்கள், இது வரைக்கும் நல்லா சொன்னீங்க, திடீர்னு கடனை குண்டு தூக்கி போடுறீங்க இப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபுல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ செப்டம்பர் மாதம் பிறக்கப் போகிறது. நாட்கள் போகிறதே தெரியல, அதுதான் உண்மை. மாதங்கள் எப்படி உருண்டோடுகிறது, வருஷங்கள் அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு கொஞ்சம் வயசாக இருக்கு, ஆனால் நம்ம நல்லா இருக்கிற மாதிரி தெரியலவே என்கின்ற மாதிரியாக சில பேர் நம்மில் எப்போவுமே ஒரு குழப்ப மனசுலே இருக்கிறீங்க. பெரும்பாலும் ராசி பலன் வீடியோக்கள் பார்க்குறவங்கெல்லாம் அடுத்த மாதமாவது அடுத்த வாரமாவது நாளைக்காவது எனக்கு நல்ல காலம் பிறந்து விடாதா என்கின்ற ஒரு ஆதங்கத்தில் தான் அந்த ராசி பலன் வீடியோக்கள் பார்க்குறீங்க. போன மாதம் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் சுக்கிரன் நீச்சம். அதுவும் உலக வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஒரு சொகுசை கொடுக்கக்கூடிய, பணத்தை கொடுக்கக்கூடிய, அனுபவிக்க வைக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம்ன்றதுனால பெரும்பாலானவர்கள் போன மாதம் நல்லா இல்லை. இதை நான் ரிஷப துலாம் ராசிக்காரர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த ரிஷப துலா ராசிக்காரர்களுடைய ராசிநாதன் நீச்சம். அப்போ போன ஆகஸ்ட் மாதம் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் வருமானத்தை இழந்து, கஷ்டத்தை அடைந்து, ஒரு மாதிரி நினைத்தது நடக்காமல், எதுவுமே சரியாக வராமல் இருப்பவர்களுக்கு இந்த மாதமாவது ஏதாவது ஒரு வகையில் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது தான் செப்டம்பர் மாதத்துடைய கேள்வி. மாத பலன்கள் நான் ஏற்கனவே நம்ம ஃபுல்லான் பக்தி சேனலில் சொன்ன மாதிரி மாத கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்களுடைய இயக்கங்களை வைத்து சொல்லப்படுவது. செப்டம்பர் மாதத்தில் சனிப்பெயர்ச்சி இல்லை, குரு பயிற்சி இல்லை, குரு அதிசாரத்தில் போவார். அது கூட இப்போ இல்லை, இன்னும் 2 மாதம் கழித்து தான் குரு அதிசாரத்தில் போவார். ராகு கேது பயிற்சியும் இல்லை. வருடாந்திர கிரகங்கள் நிலையான அமைப்பில் இருக்கையில் மாதாந்திர கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களுடைய நிலைமையை வச்சு செப்டம்பர் மாதத்தை எப்போ இது பண்ணுறதுன்னு கணிச்சிடலாம். செவ்வாய் என்ன நிலைமை? செப்டம்பர் மாதத்தில் 2 ராசிகளில் இருப்பார். சூரியன் அவர் தமிழ் மாதத்தில் முதல் தேதியில் மாறி ஒவ்வொரு தமிழ் மாதமும் சூரியன் முதல் தேதியில் மாறுவார். இது ஆங்கில மாதம் தானே, செப்டம்பர் மாதம். அப்போ இப்போ இருக்கக்கூடிய சிம்ம வீட்டிலும் அப்படியே அடுத்த கன்னி வீட்டிலும் 2 இடங்களில் நல்ல நிலைமைகளில் தான் சூரியன் இருக்கிறார். செவ்வாயை எடுத்துக்கிட்டிங்கன்னா செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இப்போது இருக்கக்கூடிய மிதுன வீட்டில் இருப்பார். அதன் பிறகு செவ்வாய் அப்படியே கடகத்தில் நீச்சம்னு ஒரு வலிமையற்ற நிலைமையை அடைவார். செவ்வாய் நீச்சமானாலே விருச்சிக ராசிக்காரர்கள், மேஷராசிக்காரர்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் வரும், அவங்களுக்கு ஒரு தயக்கங்கள் வரும். அப்படி ஏதாவது இந்த மாதம் வருமானு பார்த்தா இல்லைங்க. ஜோசியத்தில் விதியை விட விதி விலக்குகள் தான் முக்கியம். செவ்வாய் 16ஆம் தேதிக்கு பிறகு செப்டம்பர் 16க்கு பிறகு நீச்சத்தை அடைந்தாலும் கூட நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற அதி அற்புதமான குருவோடு உச்சகுருவோடு சேரக்கூடிய அமைப்பு அவருக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதனால் மேஷ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கூட அந்த நீச்சத்தினால் கிடைக்கக்கூடிய ஒரு கெட்ட தன்மைகள் கண்டிப்பாக இருக்காது. இதனை எடுத்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நல்ல பலனாக புதன் செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு உச்சத்தை அடைகிறார். அட்டகாசம். வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் அந்த உச்சம் என்கின்ற அமைப்பை அடைவார். கன்னிராசிக்காரர்களுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கும் புதனுடைய உச்சம் மிகப்பெரிய யோகம். கூடவே சுக்கிரன் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியே, போன மாதம் முழுக்க நீச்சத்தில் இருந்த சுக்கிரன் இப்போ 2ஆம் தேதியே அப்படியே ஆட்சி என்ற ஒரு அட்டகாசமான அமைப்புக்கு வந்துடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மாதம் துலாத்தில் அவர் ஆட்சியாக இருப்பார். ஆக எல்லா ராசிக்காரர்களுக்கும், பெரும்பாலான ராசிக்காரர்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் செப்டம்பர் இருக்கிறது. கூடுதலாக கடந்த மாதம் பாதிக்கப்பட்ட ரிஷபம், துலாம் ஆகிய 2 ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் நீச்சத்தை விட்டு விலகி செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியே ஆட்சி என்கின்ற அருமையான பலத்தை கொண்டிருப்பதாலும், மிதுனம், கன்னிராசிக்காரர்களுக்கு புதன் ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருக்கின்ற மிகப்பெரிய யோக அமைப்பினாலும், மேஷம், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் நீச்சமானாலும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற வலிய அமைப்பை அடைகின்ற காரணத்தினாலும் உண்மையிலே இந்த செப்டம்பர் மாதம் போன மாதம் கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்காவது நல்லா தாங்க இருக்கும். அதுக்காக நீங்கள் கோடீஸ்வரன் யூடியூப்பை திறந்தாலே அடித்தது பார் ஜாக்பாட், நீங்கள் இப்போது கோடீஸ்வரன் அப்போது கோடீஸ்வரன் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேங்க. அந்த மாதிரி என்னுடைய வீடியோக்களுக்கு தம்ப்நெயிலும் எந்த சேனல்லையும் வைக்க மாட்டாங்க. உங்களுக்கென்று ஒரு பிறந்த ஜாதகத்தில் ஒரு உயரம் இருக்கிறது. நீங்கள் 1 லட்சம் சம்பாதிப்பீங்களா, 10,000 சம்பாதிப்பீங்களா, 1 கோடி சம்பாதிப்பீங்களா, பல பெரிய மிகப்பெரிய, ஏன்னா ஒரு ராசியில் பிச்சைக்காரர் இருப்பார், மிகப்பெரிய அம்பானி போன்ற கோடீஸ்வரர் இருப்பார். ஆக
பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல உங்களுக்கென்று ஒரு உயரம் இருக்கிறது இல்லையா, அந்த உயரத்திற்கு ஏற்றாற் போல ஒரு மடங்கு அதிகமான வருமானங்கள், ஒரு மடங்கு அதிகமான ஒரு நல்ல உல்லாச அனுபவங்கள், அதற்கேற்றாற் போல நிம்மதியான போக்குகள் போன்ற அனைத்தும் கிடைக்கக்கூடிய சூரியன் ஆட்சி, புதன் உச்சம், சுக்கிரன் ஆட்சி, செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகம், சனி குருவின் பார்வையில் மிகப்பெரிய உயர்நிலை அமைப்பு என பெரும்பாலான கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்கின்ற காரணத்தினால் 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாமல் நல்ல மாதிரியான மாதமாகவே இந்த செப்டம்பர் மாதம் இப்போது கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. முதல்ல மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களிட பொது பலனை பார்த்துட்டோம் இல்லையா, இப்போது தனித்தனியாக பார்க்கலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் செப்டம்பர் மாத பலனை 2 பலனாக சொல்லுவேன். ராசிநாதன் நீச்சத்தை அடைந்தாலும் கூட 2ஆம் பகுதியான செப்டம்பர் 16ஆம் தேதிக்கு பிறகு நீச்சபங்க ராஜயோகத்தை அடைகிறார். மாதத்தின் முதல் பகுதியில் 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் 5ஆம் இடத்திலே இருப்பது மிகப்பெரிய யோகம். மாதம் முழுவதும் சுபரான சுக்கிரன் உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அட்டகாசமான மாதங்க. பெரிய அளவுலலாம் சோதனைகள்லாம் இருக்கவே இருக்காது. பிற்பகுதி மாதம் மிகப்பெரிய நல்ல பல யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கிறது. குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு செப்டம்பர் மாதம் உண்டு. ஆவணி மாதம் வேறு இல்லையா, பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் நிச்சயமாகக்கூடிய தன்மை, வேலை கிடைக்காத பிள்ளைகளுக்கு வேலை, தொழில் நன்றாக இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல அமைப்பு, பிள்ளைகளுடைய ஒரு விருப்பங்கள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய அளவிற்கு பெற்றோர்கள் ஒரு ஸ்ட்ராங்கான சவுண்டான நிலைமையில் இருக்கக்கூடிய அமைப்பு, தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளின் மீது கொஞ்சம் அக்கறையான நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு என அதிர்ஷ்டம் சார்ந்த அதிர்ஷ்டம் இளைஞர்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். பெரியவர்களுக்கு பெற்றோர் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு கவலையற்ற தன்மை, கவலை நீங்கக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய உண்மையிலே நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. வியாபார பெருமக்கள், தொழில் முனைவர்களுக்கு சிலருக்கு கடன்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. பாருங்கள், இது வரைக்கும் நல்லா சொன்னீங்க, திடீர்னு கடனை குண்டு தூக்கி போடுறீங்க இப்படின்னு நினச்சிங்கன்னா வளர்ச்சிக்கான கடன்கள். 6ஆம் அதிபதி சுபராகி 6ஆம் வீட்டிலேயே ஆட்சி அமைப்பில் இருக்கின்ற காரணத்தினாலும் ராசிநாதன் நீச்சபங்கத்தை அடைந்திருக்கக்கூடிய காரணத்தினாலும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய 8ஆம் பாவகம் இப்போது குருவின் தாக்கத்தில், குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினாலும் வளர்ச்சிக்கான கடன்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. செப்டம்பர் மாதத்தில் யார் யாருக்கெல்லாம் இந்த லோன் அப்ரூவல் ஆகலையோ, ஹவுசிங் லோன் கேட்டிருக்கேன், சரியில்லை, வரல, டிலே ஆகுது, அல்லது கேட்கலாம்னு நினைக்கிறேன், ஆமாம் வாங்குங்க, அப்படிலாம் இன்னும் பெரிய அளவில் கஷ்டங்கள் வந்துடாது. ஒரு 10-15 வருஷம் நம்மளால் நிரந்தரமாக வருமானம் நம்ம அந்த வீட்டுக்கடனை அடைக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடைக்கக்கூடிய அளவிற்கு வீட்டுக்கடன், வீட்டு அமைப்புகள்லாம் நிச்சயமாக உண்டுங்க. சிலருக்கு வாகன கடன் அமையும், புதிய வாகனம் அல்லது இருக்கிற வாகனத்தை விட்டு பழைய வாகனம் இது பண்ணக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடத்துல இன்றைக்கி சுக்கிரன் வலுத்திருக்கிறதுனால ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. சிலருக்கு புதிய காதல், ஏற்கனவே பிரேக்கப் ஆன பொய்யான காதலே ரொம்ப பெரிய டேஞ்சர் ஆகிடுச்சு, இனிமேல் வாழ்க்கையில் லவ்வே பண்ண மாட்டேன், கல்யாணமே பண்ண மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இன்னும் ஒரு 2-3 மாதங்கள் 7ஆம் இடத்திலேயே சுக்கிரன் ஆட்சியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களுக்கு யார் வாழ்க்கை துணைவர் என்பதை எடுத்து காட்டக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். இப்போது வரக்கூடிய காதல் அப்படியே நிலைத்திருக்க கல்யாணத்தில் முடியக்கூடிய அமைப்புகள் உண்டு. கௌரவம், அந்தஸ்து ரொம்ப பெரிய அளவில் கூடும், பெரிய அளவில் நல்லாவே இருக்கும். எதிலும் ஒரு நிம்மதி இருக்கக்கூடிய தன்மை, எதையும் ஒரு தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, சிறப்பான அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நிலைமை. அம்மாவை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு தாய் என்கின்ற தெய்வத்திடமிருந்து சரியான அனுகூலம், ஆதரவு கிடைக்கக்கூடிய சுப மாதங்க இந்த மாதம்.